2000 பேரை கொண்டு வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட பகுதியில் பெரிய ஜனத்திரள் நிற்கிது. அதுக்கு பின்னாடி தம் பண்ண மாதிரி நிற்கிது. இவர்கள் நினைச்சா கூட நவர முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல உள்ள வெண்ணெயில் கத்தி சொருகிற மாதிரி இவருடைய பேருந்து உள்ளே போகும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த நெரிசல், இந்த மழை நீரில் பேருந்து போகும்பொழுது தண்ணி விலகி போகும். அந்த மாதிரி ஜனங்க விலகி அது ஒரு நெரிசல் ஆகும். திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறோம், இது வேண்டி விரும்பி அவர்கள் செய்யலை. அதனால் இதை தவிர்க்கணும். இந்த தள்ளுற இந்த நெரிசல் தான் அங்கே போய் அந்த ஷீட்டு உடையுது. அவங்க மேலே 2வது ஷீட்டு உழுது. ஒரு பிரச்சார கூட்டம் இவ்வளோ கூடுற இடத்துல உங்கள் கட்சியை வச்சு தண்ணி சப்ளை, வாட்ரு இல்லை பிஸ்கட் பாக்கெட் ஏதோ ஒன்று சப்ளை, இந்த மாதிரி இல்லாட்டி ஒரு லாரியில் வச்சு கொஞ்சம் தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி எந்த வித ஏற்பாடுமே இல்லாத பொழுது பாவம் குழந்தைகள், பெண்கள் எல்லோரும் தண்ணி சாப்பாடு இல்லாமல் அங்கே நிற்கிறாங்க. இங்கே 2 இடத்துல அவர் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. திருச்சி ஏர்போர்ட்டு, சென்னை ஏர்போர்ட். அங்கே பேட்டி கொடுத்துருந்தாருன்னா பாதி பிரச்சனை சரியாயிருக்கும். பெரிய அளவில் ஒரு மேலே இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்திருக்காது. ஏன் ஓடுறாரு, எதுக்கு இது பண்ணுறாரு. ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு 20 லட்ச ரூபா, ஒவ்வொருத்தருக்கும் 20 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவர் பொதுவெளியில் வந்து பேசலை. 12 மணி வந்திருந்தா, இல்லை 2 மணிக்கு வந்திருந்தா இவ்வளோ கூட்டம் இருந்திருக்குமா? இல்லை அப்போல்லாம் வந்திருந்தா இந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கும் சொல்கிறீங்களா? கூட்ட நெரிசல் தானுங்க காரணம். அப்போ இவ்வளோ கூட்டம் இருந்திருக்காதுல்ல. வந்து பேசிட்டு போயிருக்க போறாரு. வெளிச்சம் வேற இருக்கும். அந்த கரண்ட் கட் ஆனதுனால இதெல்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது. அழகா பேசிட்டு அழகா போயிருக்கலாமே. அவங்களும் அழகா கலைஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் காலையிலேருந்து நைட்டு 7 மணி வரையும் காக்க வச்சுட்டு வர்றதுன்னா எப்படி சரியா இருக்கும் சொல்லுங்க? அப்போ குற்றவாளி மக்களா இவர்களா? வணக்கம், நான் முத்தலீஃப். ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன். அரசியல் விவாதங்கள் நாகரிகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணுன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு. அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன். என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. எங்களை போன்ற பலருடைய பேட்டிகள் எடுத்து ஒரு அவதூறு இல்லாமல் முறையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. முன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கரூரில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் யார் என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்கு. யார் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம்? இதை வந்து டக்குன்னு ஒரு இது மாதிரி சொல்லிட முடியாது. விஜய் பார்க்கணும் அப்படின்ற வெறித்தனத்தோட எந்தவித எச்சரிக்கையும் பொருட்படுத்தாமல் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வர்றது, வயதானவர்கள், பெண்கள் இவர்கள்லாம் குமிஞ்சார்கள். அவங்க தப்பா? அல்லது 4 மணி 3 மணிக்கு நடத்த வேண்டிய கூட்டத்தை மேலும் கூட்டம் ஏறின பிறகு அலட்சியமாக வந்த விஜயுடைய தப்பா? இல்லாவிட்டால் இந்த மாதிரி ஒரு குறுகலான இடத்துல பர்மிஷன் கொடுத்த அரசுடைய தப்பா அப்படின்னு நம்ம எந்த வித இதுவும் பிரித்து பேச முடியாது. நான் பொதுவாக இன்றைக்கி பேட்டியில் எல்லாத்தையும் சொன்னது வந்து, விஜய் மேலே இந்த விவகாரத்தில் அவர்களை வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு பெரிய கொலை குற்றவாளி மாதிரி காட்டுறதுன்றதெல்லாம் வந்து சரியான ஒரு நகர்வு இல்லை. ஏன்னா அவங்களும் வந்து வேணுமென்று செய்கிறது, 40 பேர் சாவணும்லாம் அவங்க நடத்தலை கூட்டம். ஓகே. ஆனால் அவர்களை நம்ம அடிக்கடி எல்லா பேட்டிலையும் நான் சொல்கிற மாதிரி ஒரு இன்மெச்சூரிட்டி, அவர்களுக்கு அனுபவம் கிடையாது. அனுபவம் இல்லாதவர்கள் கொஞ்சம் அடுத்தவங்க பேச்சையாவது கேட்கணும், அதுவும் கிடையாது. அப்போ இவர்களுக்கு இந்த க்ரௌடு வந்து க்ரௌடை எப்படி மேனேஜ் பண்ணுறோன்றது அவர்களுக்கு தெரியல. எல்லாத்துக்கும் மேலே இவர் பேசுகிறத விட இந்த மாதிரி ரோட் ஷோ இந்த மாதிரி பண்ணுறதுல தான் அதிக கவனம் செலுத்துறது. அப்போ இவர் 12 மணின்னு நேற்று டிஜிபி சொல்கிறாரு, புஷி உரத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ 12 மணிக்கு வர வேண்டியவர் 7 மணிக்கு வருகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த க்ரௌடு 4 மணிக்கு ஒரு க்ரௌடு அங்கே ஏறுது. 4 மணிக்கு மேலே, அதாவது கல்லூரி பள்ளிகள் விட்டு வர்றவங்க, அப்புறம் காலாண்டு பரீட்சை லீவு, அந்த பெற்றோர்கள் குழந்தைகள் கூப்பிட்டு வர்றவங்க, அப்புறம் வேலை முடித்து வர்றவங்க, இந்த மாதிரி பெரும்பாலான ஒரு க்ரௌடு வந்து ஒரு பெரிய க்ரௌடு ஏறுது. ஏற்கனவே காலையில் 7 மணிலேருந்து ஒரு க்ரௌடு நிற்கிது. அதுக்கு தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, ரொம்ப டீஹைட்ரேஷன் மாதிரி லெவலில் நிற்கிது இந்த கும்பல். விஜய் கூட ஒரு பெரிய கும்பல் வருது, அதுவும் உள்ள வருது. அப்போ இந்த 3ம் சேரும் பொழுது ஒரு மிகப்பெரிய நெரிசல் ஏற்படுது. இந்த நெரிசல் வந்து நீங்கள் யாரை போய் நீங்கள் குற்றம் சாட்டுவீங்க? நீங்கள் இவ்வளோ இடம்னு பர்மிஷன் கொடுத்த போலீஸையா? போலீஸு 12 மணி வரைக்கும்
10,000 பேர்னு சொன்னாங்க, கொஞ்சம் கூட பேர் வருவாங்கன்னு செஞ்சு தான் நாங்கள் பர்மிஷன் கொடுத்தோம். ம். ஆனால் இவர் லேட்டாக வந்ததுனால 3 மடங்கு கூட்டம் அந்த இடத்துல சேரும் பொழுது ஓகே. போலீஸே சில இடங்களில் கட்டுப்படுத்த முடியாத லெவலில் தான் இருந்தது. ம். அதனால் வந்த நெரிசல் தான் காரணம்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. அதை நீங்கள் விட்டேத்தியாக மறுக்க முடியாது. ம். அது இப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்லாம் நீங்கள் மறுக்க முடியாது. அதில் உண்மை இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்து மேலே பெரிய க்ரௌடு இருக்கிற இடத்துல போலீஸ் போய் என்ன பண்ண முடியாது? தடியல் அடித்து துரத்தி விட முடியுமா? சார் ஆனால் இப்படி பண்ணியிருக்கலாமே சார், கூட்டம் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சு 500 பேர் இருக்கிற காவல்துறை 1000 மாற்றலாம், அப்படி மாற்றிருக்காங்க பல இடத்துல. நீங்கள் அந்த இடத்துல 2000 பேரை கொண்டு வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட பகுதியில் பெரிய ஜனத்திரள் நிற்கிது. அதுக்கு பின்னாடி 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 தம் பண்ண மாதிரி நிற்கிது. இவர்கள் நினச்சா கூட நவர முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல உள்ள இந்த வெண்ணெயில் கத்தி சொருகிற மாதிரி இவருடைய பேர் வந்து உள்ளே போகுது. ஓகே. அப்போ என்ன ஆகும்னா, இந்த நெரிசல், இந்த மழை நீரில் பேருந்து போகும்பொழுது தண்ணி விலகி போகும், அந்த மாதிரி ஜனங்க விலகி அது ஒரு நெரிசல் ஆகுது. அப்போ அந்த சைடு வெளியேறதுக்கும் அவங்களுக்கு தட்டி வச்சுருக்கிறது மற்ற விஷயங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த ஜென்செட்டு வச்சுருந்த அந்த இது அதெல்லாம் இவர்களாக உடைக்கல. இந்த தள்ளுற இந்த நெரிசல் தான் அங்கே போய் அந்த ஷீட்டு உடையுது. அதில் கொஞ்சம் பேர் உள்ளே போகிறாங்க, அவங்க மேலே 2வது ஷீட்டு உழுது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போது டோட்டலாக யாருக்கு யார் பொறுப்புன்னா நீங்கள் இது பண்ண முடியாது. ஆனால் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறோம், இது வேண்டி விரும்பி அவர்கள் செய்யலை, அதனால் இதை தவிர்க்கணும் அப்படின்றத நம்ம வலியுறுத்திகிட்டே இருக்கிறோம். என்னது, நீங்கள் பிரச்சாரத்துக்கு தான் போகிறீங்க, பிரச்சார நேரம் நீங்கள் ரீச் பண்ணுறது 1 hour 2 hour கூட இருக்கலாம் கூட, அதுக்கு மேலே அந்த வேலையை பண்ணாதீங்க. அது அந்த பாவம் குழந்தைகள் பெண்கள் எல்லோரும் தண்ணி சாப்பாடு இல்லாமல் அங்கே நிற்கிறாங்க. ஒரு பிரச்சார கூட்டம் இவ்வளோ கூடுற இடத்துல உங்கள் கட்சியை வச்சு தண்ணி சப்ளை, வாட்ரு இல்லை பிஸ்கட் பாக்கெட்டு ஏதோ ஒன்று சப்ளை, அந்த மாதிரி இல்லாட்டி ஒரு லாரியில் வச்சு கொஞ்சம் தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி எந்த வித ஏற்பாடுமே இல்லாத பொழுது அப்போது அவர்களை பாதிக்கிறதுல நீங்கள் 12 மணி நேரம், காலைல 7 மணிக்கு வந்திருப்பான், நடுவில் மதியானம் அப்படி இப்படி கொஞ்சம் கூட்டம் ஏறி இருக்கும், 4 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் ஒரு பெரிய கூட்டம் உள்ளே போயிருக்கும், இவர் கூட வந்த ஒரு கூட்டம். அப்போ இதெல்லாம் சேரும்பொழுது ஒரு மிகப்பெரிய க்ரௌடு வரும்பொழுது போலீஸும் அந்த இடத்துல பெரிய அளவில் ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்கன்னா எங்களை தடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு வரும், இல்லாட்டி கலாட் ஆகிடும். அதனால ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஒரு ஸ்டாம்பேடு வந்துச்சுன்னா போலீஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வழி விட்டதுக்கு போலீஸ்னால தான் தடியடி நடத்துனாங்க, அதனால தான் அந்த இதுன்ற அளவுக்கு போகிறாங்க. அப்போ இது அந்த மாதிரிலாம் நுனிப்புல் மேயிற வேலைகளை பண்ணக்கூடாது. இந்த விவகாரத்தில் விஜய் அவர்கள் தரப்பு அவர்கள் அலட்சியமாக இருந்தார்கள், அவர்களுக்கு இந்த விஷயங்களில் அனுபவம் இல்லை. ஓகே. ப்ளஸ்ஸு இந்த ரோட் ஷோவில் மட்டுமா அவங்க கவனம் செலுத்துறதுடைய விளைவு லேட்டாக வந்தார். இதை தாண்டி நீங்கள் அவங்கள வந்து ஒரு பெரிய கொலை குற்றம் மாதிரி அவர்களை சாட்டணும்னு அவசியம் இல்லை. ஓகே. அதே நேரம் இந்த அலட்சியம் இதெல்லாம் எப்படி வருதுன்னா, தெரிந்தே, அதாவது ஒரு வீட்டில் அலட்சியமாக இருந்தால் குழந்தைங்க செத்து போயிடும் தெரியுமா, மாடியில் வச்சு சோறு ஊட்டுவாங்க, அது இப்படி துள்ளி பால்கனு கீழே விழுந்துடும். இல்லை அந்த அம்மாவை என்ன பண்ணுவீங்க, குழந்தைய கொல்லணும்னு முடிவு எடுத்தாங்களா? இல்லை அவங்களுக்கு என்ன அந்த அறிவு இருக்கணும், பால்கனில் வச்சு சோறு ஊட்டினா அது துள்ளுச்சுன்னா உளுந்துச்சுன்னா செத்துரும் அப்படின்ற நாலேஜ் இருக்கணும். அது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஆனால் அவங்கள போயிட்டு அடித்து திட்டி இது பண்ணினா என்ன ஆகும்? ட்ரிப்ளிகனில் ஒரு அம்மா இந்த மாதிரி சோறு ஊட்டும் போது குழந்தை உளுந்து அது நல்ல வேளை உயிரோடு இருந்தது, காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அந்த தாயை வந்து சமூக வலைதளங்களில் அப்படி திட்டி அவங்களால தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிட்டாங்க. ஓகே. அந்த மாதிரி இப்போ விஜயை போட்டு இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒருத்தர் கார் கொண்டு வந்து வராரு, ஒருத்தன் குறுக்க பூண்டான், அடிப்பட்டு செத்து போயிட்டான். இல்லை லாரி டிரைவர் போட்டு அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அவனா வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நீ ஒரு ஆளை சாவடிக்கணும் வரான். ஓகே. அவன் வறுமைக்கு வண்டி ஓட்டி பொழைச்சிக்கிட்டு அவ்வளோ இது பண்ணுவான். அதில் உளுந்துன்னா அவனா எதிர்பாராமல் நடக்கிறது ஆக்சிடென்ட்டு தானே அது. ஆனால் டிரைவரை போட்டு அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் நீ விஜய் போட்டு சாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, விஜயை அந்த டீம் எல்லாம். இதே அந்த பார்வை பார்க்கக்கூடாது, நுனிப்புல் மேயிறது. விஜயை செருப்பால் அடிக்கணும், விஜய் தான் பொறுப்பு, மற்றவர்கள் பொறுப்பு இல்லையா? அந்த கூட்டத்துக்கு வந்துச்சு, அந்த கூட்டம் பெருங்கூட்டம், அதை திரும்ப திரும்ப எல்லோரும் வேண்டுகோள், இவர்களும் வேண்டுகோள் வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? கை குழந்தை தூக்கிட்டு வர்றவங்க, 3 வயசு குழந்தைய தூக்கிட்டு வர்றவங்க, எவ்வளோ குழந்தைகள் அதிகமாக இறந்து போயிருக்கு. அதனால் இதை வந்து இவங்க அவங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இதில் எங்கே நீங்கள் சொல்லலாம்னா, திரும்ப திரும்ப இது போன்ற விஷயங்களில் தாவேகா ஈடுபட்டு இருந்தது. லேட்டாக வர்றது, ரோட் ஷோ நடத்திட்டு வர்றது, கும்பல் சேர்ந்துட்டு பண்ணுறது, இதெல்லாம்.
அதுதான் இந்த விபத்துக்கு ஒரு பெரிய காரணியாக அமைஞ்சது. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு ரூட்டுக்கு போகிறாங்க. அது எப்படி உடனே செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு போனார்? செந்தில் பாலாஜி இருக்கிற அந்த இடம் வந்து ராமலிங்கபுரமும் அது பக்கத்தில். அங்கேருந்து 5 நிமிஷத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? ஓகே. அப்போ இது கேள்விப்பட்ட போக மாட்டாரா? இல்லை, ஆனால் அது எல்லாமே ஒரு சந்தேகமாகவே இருக்குது. ரிப்போர்ட்டர் அங்கே சந்தேகப்பட்டீங்கன்னா சந்தேகமாக தான் இருக்கும். ஓகே. ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போகிறாரு, அவங்க வீட்டு டேபிளில் உட்காந்து, அவங்க வீட்டில் சேரில் உட்காந்து ஒரு அந்நியான்னு பேசிக்கிட்டு இருக்காருன்னா வீட்டுக்காரர் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், சாதாரணமாக எடுத்துக்கலாம். நம்ம இல்லாதப்ப பாரு கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காருன்னா எடுத்துக்கலாம். அது சந்தேகத்திற்குரிய நபராக தான் செந்தில் பாலாஜி இப்போ வரைக்கும் இருக்காரு. ஏன் இந்த மாதிரி 8 கொலை 10 கொலை அதை பண்ணிக்கிறாரா? இது மாதிரி அடிக்கடி ஸ்டாம்ப் பேட்லாம் பண்ணி கொலைகளை பண்ணியிருக்காரா? என்ன இது? ஒரு மனுஷன் ஒரு விபத்து நடக்குது, உடனே அந்த ஊருக்காரு எம்எல்ஏ அந்த ஸ்பாட்டுக்கு போகிறது இவ்வளோ பெரிய குற்றமா? அப்புறம் இன்னொரு கேள்வி, இவருக்கு அமைச்சருக்கு எப்படி தெரியும்? உடனே நமக்கே தெரியுது. சேனலில் இப்படி விஜய் இப்படி வண்டி விட்டு இறங்கி போனோன்னே உடனே அந்த இடத்துல பார்க்குறாங்க, ஒரு ஆட்டோ டிரைவர் இறந்து கிடக்கிறாரு. உடனே சேனல்கள் ஆட்டோ டிரைவர் மரணம், கூட்ட நெரிசல் சிக்கி ஒருவர் மரணம், பக்குன்னு இருக்குது நமக்கு. என்னடா இது இந்த மாதிரின்னு. அப்புறம் பார்த்தா 2 பெண்கள் கவலைக்கிடம்னு வருது. அப்போ அடுத்து 2 பெண்கள் மரணம்னு வருது. ரொம்ப கொடுமையான ஒரு இது மாதிரி. கொஞ்ச நேரத்தில் அடுத்து இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அது எப்படி அடுத்தடுத்து உடனே 10 பேர் செத்து போகிறாங்க அப்படின்னு. விஜய் வந்து அந்த நெரிசலில் இதில் சிக்கி மயக்கமானவர்களை பக்கத்தில் அப்படியே படுக்க வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் எதுவும் உள்ளே வர முடியாது. விஜய் இறங்கினோன்னா ஆம்புலன்ஸுங்களை வர வைக்கிறாங்க, உடனே ஏற்றி அனுப்புகிறாங்க. இவர்கள் மயக்கம்னு நினச்சிருந்தவங்களாம் பிளாட் டெட்டு இறந்து போயிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, மருத்துவமனைக்கு வர தனியார் மருத்துவம் கொண்டு போகிறாங்க, டெட்டுங்க ஜிஹெச் கொண்டு போவாங்க. அப்போ வர பிணமாகத்தான் அமைச்சர் சொல்கிறாருல்ல, பிணமாக பலர் மருத்துவம் 29 பேர் பிணமாக வந்தாங்க. அப்போ எப்படி வந்தோன்னே 29ன்னு சொல்லிடுவாங்கல்ல, அப்புறம் எப்படி இது உயர்ந்துச்சு? இவர் எப்படி வந்தார்? இப்போ அமைச்சர்னா அவர் டீட்டெயில் வாங்கி சிஎம்க்கு சொல்லணும், உடனே பத்திரிகைகள் கூப்பிட்டு பேட்டி கேட்கும். அப்போ அவர் டீட்டெயில் எடுக்க தானே செய்யணும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கெல்லாம் சந்தேகப்படுறது. 2 ஆம்புலன்ஸ் ஏன் உள்ளே வந்துச்சுன்னா யாரையாவது ஏற்ற கூட உள்ளே போகும். ஆம்புலன்ஸு ஏற்கனவே நம்ம பல இதில் பேசியிருக்கோம். ஆம்புலன்ஸ் தான். ஏற்ற போச்சுன்னா பிளிங்க் பண்ணிட்டு போகும் லைட்டு, ஆளோட போச்சுன்னா சைரனோட போகும். இப்போ போகிற ஆம்புலன்ஸை ஆளை ஏற்ற போறியா, வெறும் ஆம்புலன்ஸை போகிறேன்னா நீங்கள் கேட்கக்கூடாது. கோர்ட்டே சொல்லிச்சு தெரியுதுங்களா, ஆம்புலன்ஸை தடுக்கிற வேலைலாம் பண்ணக்கூடாதுன்னு. அவங்க நோக்கத்தோடையே அனுப்பிச்சி விட்ருங்க போ அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இதே ஒரு கருப்பொருளாக மாற்றிட்டு இவர்கள் பாருங்கள், உடனே இவர் வராரு, அவர் வராரு, சிஎம் ஏன் கள்ளக்குறிச்சி போலையா இங்கே வராரு, கள்ளக்குறிச்சிக்கு போகலன்றது நம்ம விமர்சனம். ஓகே, இங்கே வந்ததை ஏன் நீங்கள் அதோட கனெக்ட் பண்ணி விமர்சனம் பண்ணுறீங்க? இப்போ இங்கேயும் வரலன்னா சிஎம் பார்த்தியா வரல அப்படின்னு வரும். இல்லை, இவ்வளோ பரபரப்பான சூழல் வந்து அப்போ ஏற்படலையே, அப்போ அமைச்சர்கள் போலையே, முதல்வர் போலையே, துணை முதல்வர் போலையேன்ற ஒரு கேள்வி கேட்க. சரி, அது தேர்தல் காலம் இல்லை, இது தேர்தல் காலம் அப்படி வச்சுருக்கோமா? தேர்தல் காலம்ல. இன்னொன்று தாவேகா சம்மந்தப்பட்ட விஷயம், இதில் எவ்வளோ ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணுறாங்களோ அவ்வளவும் தாவேகாவுக்கு பெரிய ட்ராபேக் ஆகும். ஓகே, அது கூட பண்ணலாம்ல, அரசியல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அதை வந்து ஒரு நல்ல விஷயமா காமிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாடுறா எப்படி பண்ணுறாங்க பாடுறாங்க, ஒருத்தர் அழுதாருல்ல. அதனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் இப்போ அவர் துபாய் போய் கிரிக்கெட் பார்க்க போயிருந்தாருன்னா பார்த்தியா, இங்கே இவ்வளோ குடும்பம் நடந்து துபாயில் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டா பார்த்தியா, ஏன்னா அவர் வந்துட்டார், எல்லாம் பார்த்தா ஏதோ செட்டப் மாதிரி தருது அப்படின்னு என்ன பண்ணுறது? என்னதான் பண்ணுறது சார்? ஆனால் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமாக இருந்தது இந்த கரண்ட் ஆஃப் ஆனது, ஆம்புலன்ஸ் உள்ளே போனது, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சார். இது சொல்கிறாங்கன்னா வேணாம், நீங்கள் விஜய் கூட்டத்தை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா சார்? லைவ்ல பார்த்துட்டு இருந்தேன் சார். பார்த்தீங்களா? என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? கூட்டம் அதிகமாக இருந்தது தெரிஞ்சது சார். கரண்ட் ஆஃப் ஆகினாலும் எதாவது ஆச்சான்ற? கரண்ட் எப்போ ஆஃப் ஆச்சு? பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு செகண்டோ 2 செகண்ட் ஆஃப் ஆனாச்சு சார். அப்புறம் இந்த கேள்வி கேட்குறீங்க? கூட்டம் எப்படி அலைப்பாஞ்சுது பார்த்தீங்களா, அலை மாதிரி. ஆமாம். இந்த வண்டி வந்ததுனால வந்த நெரிசல், அந்த நெரிசல் வந்து அந்த ஜென்ரேட்டர் ரூமை உடச்சிக்கிட்டு அவங்க உள்ளே போய் விழுந்தது. அப்புறம் குடிசையை பொத்துக்கிட்டு உள்ளே விழுந்தது. ஆமாம். இந்த மாதிரிலாம் கூட்ட நெரிசலில் சிக்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் தெரியும். ஓகே, கொஞ்சம் சின்ன பசங்க, உயரக்குறைவாக இருக்கிறவங்க, வயசானவங்கலாம் கும்பல் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய அளவில் ஆக்சிஜன் கிடைக்காது, மூச்சுத்திணறல் ஏற்படும். இல்லை வயசானவங்கன்னா உடனே அது காமிக்கும், குழந்தைகள்னால் அதுக்கு உடனே காமிக்கும்.
கொஞ்சம் நோய் விட்டுறவர்னா உடனே காமிக்கும். இவங்க வர்றவங்கலாம் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டாங்க வருவாங்க. விஜய் பார்க்குற ஆர்வத்தில் வர்றாங்க. அவங்களாம் இப்படி நடக்கும்னு நினச்சிட்டா வருவாங்க. இன்னொன்று, கும்பலில் வந்து மாட்டிக்கிட்டவங்க, காலையில் வந்தவங்க மாட்டிக்கிட்டவங்க வெளியே போகணும்னு நினச்சா கூட போக முடியாது. அதோ போயிடலாம்னு நினச்சவங்க 6 மணிக்கு மேலே கூட்டம் நெருக்க ஆரம்பிச்சா நீங்கள் நினச்சா கூட வெளியே போக முடியாது. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் பொதுவாக நீங்கள் வந்து இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு பார்க்க முடியாது. அரசு அவருடைய பணியை கரெக்டாக பண்ணுறாங்க. 10 லட்ச ரூபா நிவாரணம், 1 லட்ச ரூபா அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல்வர் உடனே வர்றது. இதை போய் தேர்தல் நேரம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வந்துட்டாரா அவ்வளோதான். அதில் போய் நீங்கள் எதையும் தேட முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் வந்தது அவருடைய என்ன சொல்கிறது, பொறுப்பான பேட்டி. விஜயை பற்றி கேட்கும்போது அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு, நம்ம அதை பார்க்கணும், அவர்களுக்கு நம்ம துணை நிற்கணும் அப்படின்னு அவர். போலீஸ் இதை பற்றி கேட்கும்போது போலீஸ் இது இப்படிலாம் பண்ணுவாங்க, ஆனால் இதெல்லாம் உத்தேசித்து தான் நடந்திருக்கணும், விஜயும் அந்த நேரத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சி வந்திருக்கணும் அப்படின்றத அவர். இந்த மாதிரி நான் 130 கூட்டத்துக்கு போயிருக்கேன், இது எனக்கு தெரியும் அந்த இது விஷயங்கள்லாம் எப்படின்னு. அதை மாதிரி விஜய் அதை கவனித்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்பான பேட்டி. இப்போ தமிழிசை பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக, சீமான் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தம்பி விஜய்க்கு ஆதரவாக இருக்கணும். ஆனால் அரசியல் தலைவர்கள் அடிக்கிறவங்கெல்லாம் பொறுப்பாக பேசுகிறாங்க. பத்திரிகையாளர் போர்வையில் விஜயை போட்டு ஒருத்தர் செருப்பால் அடி பண்ணுறாரு, ஒருத்தர் என்னன்னு பேசுகிறாரு, ஒருத்தர் கொலை குற்றவாளின்றாரு, ஒருத்தர் பிடிச்சி உள்ளே போடுங்கன்றாரு. என்னங்க சட்டம் ஏதாவது தெரியுமா இதுன்னு? இன்னொன்று, விஜய் வரும்போதே நீங்கள் 40 பேரை சாவடின்னு வந்தார். விஜய்கிட்ட அந்த பிரச்சனையில் என்ன இருக்குது அதை பேசலாம். நம்ம அதை அடிக்கடி அதிகமாக பேசியிருக்கோம். உங்ககிட்ட ஒரு மெச்சூரிட்டியான டீமே இல்லை, நீங்கள் பேசுகிறத விட ரோட் ஷோவில் தான் கவனம் செலுத்துறீங்க, இது டேஞ்சர், மக்களை காக்க வைக்கிறீங்க, நீங்கள் வந்து மக்களை காக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வரும்போது பெரிய நெரிசல் பிரச்சனை வரும். சப்ஜெக்ட் பேசுங்க, சப்ஜெக்டில் ரொம்ப டெப்த்தாக பொதுமக்கள் பிரச்சனையை பேசுங்க. பேச்சு தான் முக்கியம். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் பேசுகிறது தான் முக்கியமே தவிர நீங்கள் எப்படி வந்தீங்க, எவ்வளோ வண்டிகளை ஆளை கூப்பிட்டு வந்தீங்க, எப்படி வந்தீங்கலாம் தேவையில்லை. நீங்கள் பேசுகிறது இங்கே இருக்கிறவங்க ரசிக்கிறானோ இல்லையோ, தமிழகம் முழுவதும் உங்கள் பேச்சை எதிர்பார்க்குது. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக டெப்த்தாக பேசுங்கன்றதை நம்ம பல தடவை பேச. சார் நேற்று அப்படி பேசியும் இருந்தார் சார், அது வந்து அப்படியே மறந்துடுச்சு சார் இந்த சம்பவம். நேற்று பேசுனது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். தொட்டார், கொஞ்சம் பிரச்சனையை தொட்டார். 10 ரூபா விஷயத்தெல்லாம் மற்ற இது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஆனால் வந்து அது முழு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. கிண்டல் பண்ணுறதோ சட்டையர் பண்ணுறதோ ஒரு அரசியல் தலைவர்களுக்கு பேசும்பொழுது லைட்டாக வரலாம், அதுவே முழு பேச்சாக மாறக்கூடாது. ஓகே, சீரியஸான சப்ஜெக்டை பேசி அதில் சட்டையர் பண்ணலாம், அப்போ தான் ஜனங்க மத்தியில் பதியும். அப்போ அவர் வந்து அந்த மாதிரி இன்னும் தயாராகலை. ஆனால் எதில் இவர்கள் திரும்ப திரும்ப கவனம் செலுத்துகிறாங்கன்னா இதில் தான். க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுன்றது அந்த அந்த விஷயத்தை எப்படி நம்ம கையாளுகிறோம் என்பது இந்த விஜய் கூட இருக்கிற யாருக்குமே அந்த அனுபவம் கிடையாது. குறிப்பாக அந்த ஜான் ஆரோக்கியசாமி இந்த டீமு. அப்போ ஒரு கட்சிக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது கட்டமைப்பு. இது ஆரம்பத்தில் சொல்லணும் வரும், இவர் இட்டுன்னு போய் விடுறதான் கட்டமைப்புன்னு இன்ன வரைக்கும் இவர் அதே திமிரில் இருக்கார். அப்போ கட்டமைப்பை அமைக்காமல் நீங்கள் இளைஞரணி ரொம்ப முக்கியம், அடுத்தடுத்து கட்சிக்கு உள்ள ஆளை கொண்டு வரதுக்கான வழி. மகளிர் அணி அதே மாதிரி பெண்களை கொண்டு வரதுக்கான இது. மாணவர் அணி கீழ் லெவலேருந்து அடுத்தடுத்து கொண்டு வரலாம். இது மூணுமே உங்கள்கிட்ட வெயிட்டாக இருக்கும்போது அதற்கான மாநில நிர்வாகிகள் இந்த இதெல்லாம் போடவே இல்லை. இவர்கள் தான் நாளைய தாவேகா தலைவர்கள். எல்லாத்துக்கும் மேலே தொண்டர் அணி ரொம்ப முக்கியம், தொழிற்சங்க அணி முக்கியம். தொழிற்சங்க அணி வெகு ஸ்ட்ராங்காக இருக்கும் பல கட்சிகளில். தொண்டர் அணி வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா யாரையும் நம்ப தேவையில்லை, அது பார்த்துக்கும் எல்லாத்தையுமே. ஓகே, அப்போ இவர்கள்ட்ட அதுவும் கிடையாது. அப்போ அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுன்றது இவர்கள்ட்ட இது கிடையாது. இவர்கள்ட்ட இருக்கிறது எல்லாமே அனுபவம் இல்லாத ஒரு டீம். அப்போ திரும்ப திரும்ப நம்ம சுட்டி காமிச்சா கூட இவர்கள் அதை பற்றி என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. இதுதான் இன்றைக்கி நடந்த விபத்துக்கு நம்ம காரணமாக சொல்ல முடியும். விஜய் வந்து நேரம் இன்றைக்கி விட உதயநிதி சொல்லியிருக்காப்புல, நேரத்தை வந்து ரொம்ப கரெக்டாக கடைப்பிடிக்கணும். நீங்கள் வரலாம் எல்லாம் பண்ணலாம், ஒரு 1 ஹவர் அப்படி இல்லை. இப்போ 12 மணி அப்படின்னா 2 மணிக்கு வந்துட்டிங்கன்னா கூட பிரச்சனை இருந்திருக்காது. 4 மணிக்கு மேலே ஒரு கூட்டம் வந்து 4லேருந்து 6 சேருது இல்லை, அதெல்லாம் வந்திருக்காது. இருட்டில் வந்து இன்னும் அதிகமாக இது நடக்கும். ரொம்ப நேரம் இருக்கிறது வந்து பெரிய சிக்கல். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் அவர் வந்து கவனம் செலுத்தி இருக்கணும்.
ஓகே. அது செலுத்தலைன்றது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். அதே நேரம் இந்த விபத்து நடந்த பிறகு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, வன்னியா போயிட்டார் எப்படிங்க கரெக்டாக செந்தில் பாலாஜி அங்கே போனார், கரெக்டாக ஆம்புலன்ஸ் போகுது, கரெக்டாக இன்னும் சில பேர் கேட்டாங்க எப்படிங்க இவ்வளோ டாக்டர்லாம் ஸ்பீடாக இயங்குறாங்க, என்னமோ சந்தேகமாக இருக்குது இப்படிலாம் கேட்டாங்க. சார் எல்லாரோட ட்வீட்டுமே கூட சந்தேகமாக இருந்தது சார். ரஜினிகாந்த் அவர்கள் உடனே ரியாக்ட் பண்ணுறாரு, மோடி ரியாக்ட் பண்ணுறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க சார். நாங்கள் இது அநியாயமாக இல்லைங்க. நீங்கள் எந்த உலகத்துலங்க நம்ம இருக்கிறோம்? 1980 இருக்கோம். ஏங்க எல்லாருக்கும் ஃபோன் இருக்குது, இது இருக்குது, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வேற என்ன பண்ணுவாங்க? வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்கள் ஏதாவது. எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கலையே இவங்கெல்லாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏங்க தேசிய பேரிடர் மாதிரிங்க இது. 40 பேர் ஒரு மாநிலத்தில் ஒரு நெரிசலில் செத்து போயிட்டாங்கன்னா குரல் கொடுக்காம வேறு என்னங்க பண்ணுவாங்க? இரங்கல் தெரிவிக்கிறாங்க, குரல் கொடுக்கல, இரங்கல் தெரிவிக்கிறாங்க. இன்னொன்று ஒன்றை சார்ந்து ஒன்று தான் வரும். ஒருத்தர் வந்து நீங்கள் இவர் ஒரு ஸ்டேட்டு சீஃப் மினிஸ்டர் கொடுத்தாருன்னா அடுத்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் பார்ப்பார், நம்மளும் கொடுக்கணும் அப்படின்னு, உங்களோடு நாங்கள் துணை இருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கொடுக்க தான் செய்வாங்க. ஓகே. பிரதமர் கொடுக்காம எப்படிங்க இருப்பார்? தமிழ்நாட்டில் 40 பேர் செத்து போயிடறான்னு கொடுக்க மாட்டாரா? அமித்ஷா கூப்பிட்டு கேட்குறாரு, ஓகே, கொடுக்குறாரு. ஜனாதிபதி கொடுக்குறாங்க, ராகுல் காந்தி கொடுக்குறாரு. வேற என்ன? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்தா தான் சந்தேகம் பண்ணணும். செந்தில் பாலாஜிக்கும் ட்ரம்ப்புக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது போல், உடனே ஏற்பாடு பண்ணிக்கிறாரு. ஓகே. அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஓவராக சிந்திக்கக்கூடாது. சிந்திச்சா சிக்கலாகிடும். சில இதை ஓரளவுக்கு தான் சிந்திக்கணும். ஓகே. அப்போ ஒரு தேசிய பேரிடர் தான் இது. 40 பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கன்னா அதற்கு வந்து எல்லாருமே இரங்கல் தெரிவிப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் லேட்டாக விஜய், அவர் புஷி ஆனந்தம் யாருமே பண்ணல. விஜய் அங்கே போயிட்டு சென்னைக்கு போயிட்டு பண்ணுறாரு. அதே மாதிரி இங்கே 2 இடத்துல அவர் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. திருச்சி ஏர்போர்ட்டு, சென்னை ஏர்போர்ட். அங்கே பேட்டி கொடுத்துருந்தாருன்னா பாதி பிரச்சனை சரியாக இருக்கும். பெரிய அளவில் ஒரு மேலே இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்திருக்காது. ஏன் ஓடுறாரு, எதுக்கு இது பண்ணுறாருன்னு. ஆனால் இன்றைக்கி காலையில் ஒரு 20 லட்ச ரூபா ஒவ்வொருத்தருக்கும் 20 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவர் பொதுவெளியில் வந்து பேசலை, அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கூட போடலை. மற்ற நிர்வாகிகளும் எல்லாம் ஏதோ பதுங்கு குறியில் பதுங்கின மாதிரி மௌனமாக இருக்கிறார்கள். பெரிய யாராவது ட்வீட் பண்ணியிருக்காங்களா, எதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை சார், இல்லை, யாருமே பேசலை. ஏன்னா நான் தொடர் பேட்டியில் இருக்கிறேன், எனக்கும் வந்து இதாகாது. அப்போ மற்ற நிர்வாகிகளும் பண்ணலை. நிர்மல்குமார் மட்டும் அதுக்கு விளக்கமாக அந்த விஷயங்களை போயிட்டு ஜஸ்டிஸ் தண்டபாணியை சந்திச்சுட்டு வந்து இந்த அமர்வு வந்து நாளைக்கு மதுரையில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சிபிஐக்கு மாற்ற சொல்லியிருக்கோம். இது அதெல்லாம் குழந்தைத்தனமாக இருக்குங்க. சிபிஐக்கு மாற்றதெல்லாம் போனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லும், நாங்கள் ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கோம், விசாரணை நடத்துகிறாங்க. இல்லை, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, இதில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஆணையம் போட்டிருக்கோம், ஆணையம் விசாரிக்கும். புரியுதா? அவங்க ஜட்ஜி தானே, ஜட்ஜி தலைமை தானே ஆணையம். தூத்துக்குடியில் ஏதாவது தப்பு பண்ணாங்களா? அவங்க இல்லை, கரெக்டாக தானே வெளியிட்டாங்க. அரசு தான் அதிகாரிகளை பாதுகாத்தது, இந்த அரசு. அவர்கள் அறிக்கையில் கரெக்டாக யார் யார் குற்றவாளிகள்னு க்ளீனாக சொல்லிட்டாங்க. இவர்கள் ஐயோ அம்மான்னு வாயில் வத்தில் அடிச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்தோடனே அந்த அறிக்கையை வாங்கி எதுவும் செயல்படுத்தாமல் அதுக்கப்புறம், அதனால் அவங்களுடைய கமிஷன் அறிக்கை அவருடைய விசாரணை இல்லை. நீங்கள் இன்னொன்று ஒரு விசாரணையை நீங்கள் சந்தேகப்படுறது, எனக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கறதுலாம் வந்து இப்போவும் சொல்கிறேன், மீண்டும் தவறு செய்கிறார்கள். இது ஒரு பார்ட், அவங்க ரைட், அவங்களுடைய உரிமை. இரங்கல் தெரிவிக்கிறதோ, இந்த இதுக்கு விளக்கம் கொடுக்குறதோ, உங்கள் பக்கம் நான் இருக்கிறேன்னு பேசுகிறதோ மற்ற விஷயங்களே இல்லையே. நேற்று ஒரு சின்ன அறிக்கை விட்டு அவ்வளோதான். புஷி ஆனந்த்னு ஒருத்தர் எங்கே போயிட்டார், பொதுச் செயலாளர். மற்றவர்கள்லாம் மற்ற விஷயங்கள்லாம் கொடுக்குறீங்கள, எங்கே அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல, எதுவுமே காணுமே. ஓகே, ஏதோ பங்கரில் போய் பதுங்கின மாதிரி இருக்குதுல்ல, இது எப்படி சரியாக இருக்கும்? ஓகே சார், சீமான் அவர்கள் சொன்னது போல் விஜய்க்கு இது நம்ம எல்லாரை விட ஒரு பெரிய இழப்பாக இருக்கும், அவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும் சார். விஜய் சார் வந்து வெளியே பேச முடியும். ஆமாம், கண்டிப்பாக கில்ட்டி ஃபீல் இருக்கிறத மீறவன் தான் தலைவன். இதுக்கு அவர் காரணமா? இல்லை, காரணமாக இருக்க முடியாது. இல்லை இருக்க முடியாதுல்ல. அவர் காரணம் நேரடி காரணம் கிடையாது. இல்லை, இதில் வந்து அவருடைய அலட்சியம் ஒரு காரணம். ஒரு நான் சொன்னேன்ல, ஒரு தாய் ஒரு சுடுதண்ணி பாத்திரத்தில் சுடுதண்ணியை வச்சுட்டா குழந்தை போய் விழுந்து செத்து போச்சுன்னா தாய் வந்து இந்த குழந்தைய கொல்லணும்னு இல்லை. ஓகே, ஆனால் அந்த பாத்திரத்தில் அந்த குழந்தை விழணுன்றது கூட அறிவு இல்லாமல் அலட்சியமாகவும் மதிக்கட்டும் இருந்ததுனால அவங்க குழந்தைய தாய் இறந்துட்டாங்க. தாய் குற்றவாளியா? அலட்சியம். இந்த இதுதான் விஜய் இது. அப்போ அவர் இவங்களெல்லாம் வரணும், பெரிய இது ஆகணும், நெரிசலில் சாகணும்லாம் இல்லை.
கூட்டம் காமிக்கணும், மல்லமாக ரோட் ஷோ மாதிரி இப்போ நடத்தணுன்றது தான் அவருடைய எண்ணமாக இருந்திருக்கும். ஆனால் இது வந்து வேறு மாதிரி முடிஞ்சிடுச்சு. அப்போ இதில் வந்துட்டு விஜய் வந்து குற்ற உணர்வில் இருப்பார் கண்டிப்பாக இருக்கும். அதை மீறி பாதிக்கப்பட்டவன் பக்கம் நான் இருக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் விளக்கம் எல்லாத்தையும் வந்து அவர் ஒரு வீடியோவாக பேசி வெளியிட்டாருன்னா அது ஒரு செகண்டில் உலகம் ஃபுல்லாக பரவிடும். அது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ நீங்கள் ஓடி ஒளிறீங்கன்னா ஆகுதுல்ல, ஒரு தலைவர் பிரச்சனையை கண்டு ஓடி ஒளியக்கூடாதுல்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ அதுதான் தலைமை பண்பு. ஓகே, தலைவர் மட்டும் இல்லை, கட்சியே ஓடி ஒளியுதுன்னு சொல்லலாம். நிர்மல்குமார் மட்டும்தான் பேசியிருக்காரு. அறிவழகன்றவர் பார்த்துட்டு வந்து அவர் ஒரு வழக்கறிஞர் உடைய நிர்வாகி, மாநில நிர்வாகி, அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. மற்றபடி கீ போஸ்ட்டில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லோரும் மௌனம் காக்கிறார்கள். ஏன் துக்கத்தில் பங்கேற்கிறது மற்ற விஷயம், இல்லாட்டி ஒரு 2 நிர்வாகி போய் பார்க்கறது, இதனால் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. அது வந்து இது எல்லாமே தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. சார், இன்னும் சிலர் வந்து சொல்கிறாங்க இதில் வந்து தாவேகா தரப்புலையோ திமுக தரப்புலையோ தப்பு இல்லை, மக்கள் தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. அவர்கள் மக்களாக இருப்பார்கள் சொல்கிறவர்கள். மக்கள் வந்து விக்டிமுங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அடுத்த மாதம் கல்யாணம் ஆகி அடுத்த இதில் தலை தீபாவளி கொண்டாடுற ஒரு கிட்டத்தட்ட காதலர்கள் தானே சொல்லணும், நிச்சயம்லாம் ஆயிடுச்சு. அந்த காதலர்கள் சந்தோஷமாக நம்ம ஊருக்கு விஜய் வராருன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரில் இருக்கிற காதலியை வர சொல்லி பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு தான் தம்பியும் மச்சினனையும் வர வச்சு சந்தோஷமாக பார்க்குறோன்னு நினைக்கிற இடத்துல இது மாதிரி நடக்கும்னு அவருக்கு தெரிவிச்சா வந்திருப்பாங்க. ஓகே, அவங்க என்ன குழந்தைகளை கூட்டு வரக்கூடாதுன்றாங்க, இருந்தாலும் தன் குழந்தைகளை விஜயை காமிக்கணும்னு ஆசையோடு பேரண்ட்ஸ் கொண்டு வராங்க. அது அவருடைய அறிவின்மையை காண்பிக்கிறதை தவிர அவர்களை குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? வயதானவர்கள், ஏதாவது இணைய நோய் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட விஜயை பார்த்துட்டு போகிறோம், நமக்கு இந்த நோய் இருக்குது, நெரிசலில் மட்டும் செத்து போய்டும் நினச்சா வருவாங்க. ஓகே, விஜயை பார்க்கணுன்ற ஒரே வெறியில் தான் வருவாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் இதுக்கு ஃபஸ்ட்டு செகண்டுன்னு அடுக்குனிங்கன்னா முதல் இது விஜய் நோக்கி தான் கையை நீளும். விஜய்னா விஜய் டீம். ஒரு 12 மணி வந்திருந்தா, இல்லை 2 மணிக்கு வந்திருந்தா இவ்வளோ கூட்டம் இருந்திருக்குமா? இல்லை, அப்போல்லாம் வந்திருந்தா இந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்களா? கூட்ட நெரிசல் தானுங்க காரணம். அப்போ இவ்வளோ கூட்டம் இருந்திருக்காதுல்ல. ஓகே, வந்து பேசிட்டு போயிருக்க போகிறாரு. வெளிச்சம் வேறு இருக்கும், அந்த கரண்ட்டு கட் ஆனதுனால இதெல்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது. அழகாக பேசிட்டு அழகாக போயிருக்கலாமே, அவங்களும் அழகாக கலைஞ்சி போயிருப்பாங்க. ஆனால் காலையிலேருந்து நைட்டு 7 மணி வரையும் காக்க வச்சுட்டு வர்றதுன்னா எப்படி சரியாக இருக்கும் சொல்லுங்கள்? அப்போ குற்றவாளி மக்களா இவர்களா? இவருடைய அலட்சியம் தானே காரணம். வேற என்ன? இதை போய் எப்படி அவங்க விக்டிமுங்க. ஏங்க செத்து ஒரு பெண்ணு பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செய்யப்படுறான்னு வச்சுக்கோங்க, இதை வந்து அவள் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருந்தா அந்த மாதிரி ஆயிருக்குமான்னு சொன்னால் எப்படியோ அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இவன் ஒழுங்காக போயிருக்கணும், இவன் ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனான், அதனால தான் அவனுக்கு வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமோ. அந்த மாதிரி மக்களை என்றைக்குமே நீங்கள் பிளேம் பண்ணவே கூடாது. அவர்களுக்கு பெரும்பாலும் எதுவும் தெரியாதுங்க. அவங்களாம் அதுவும் இவர்கள் ரசிகர மனப்பான்மையில் இருக்கிறவங்க, அவனுக்கு தங்களுடைய தலைவனை பார்க்கணும், பேச்சு கேட்கணும், எதுவும் கிடையாது. விஜய் நம்ம ஊருக்கு வராரு பார்க்கணும், வேறு ஏதாவது இருக்கா அவனுக்கு நோக்கம்? அதில் தான் அங்கே ஏறுறான் இங்கே ஏறுறான், அது மேலே டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்க. ஏறுனா ஷாக் அடிச்சா செத்துருவோன்னு தெரியும்ல, ஏறுறான். அப்போ என்ன பண்ண முடியும்? கரண்ட்டை தானே கட் பண்ண முடியும். அவனை நீங்கள் கட்டுப்படுத்துறது யாருடைய வேலை? இதுக்கு தானே அந்த தொண்டர் அணி விஜய்க்கு பொறுப்பு இருக்குது, புஷிக்கு பொறுப்பு இருக்குது. விஜய் என்னைக்காவது பொதுக்கூட்டத்தில் நீங்கள் யார் கூட எல்லாம் கீழே இறங்குங்க, இந்த மாதிரிலாம் வச்சா இது தவறு, நம்ம கட்சி கெட்ட பேர், நம்ம தொண்டர்களில் வந்து வெளியில் எதற்கும் அடங்காதவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு காவல்துறை நீதிமன்றம் வரைக்கும் நம்ம வந்து தலை குனிகிற மாதிரி இருக்குது. தயவுசெய்து என்னுடைய தம்பிகள், நண்பா நண்பி இந்த வேலையை பண்ணக்கூடாதுன்னு எங்கேயாவது கோரிக்கை வச்சுருந்துருக்காரா? எங்கேயாவது வச்சாரா? இல்லை. புஷி ஆனந்த் அப்புறம் எப்படி நியாயமாக இருக்கும்? எல்லாத்துக்கும் நீங்களே கரூர் நாமக்கலுக்கு முன்னாடி மட்டும் அறிக்கையாக வெளியிட்டிருந்தார் சார், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ண. அறிக்கை நீங்கள் படிச்சிங்களா? படிச்சேங்க சார். என்னென்ன போட்டிருந்தாரு அதில் இது முதல் செவரில் எத்தனை பாயிண்ட் சொல்லியிருந்தாரு சார்? அதான் சார், மரத்தில் ஏறக்கூடாது, முதல் செவரில் ஏறக்கூடாது, பெண்கள் வர வேணாம், குழந்தைகள் வர வேணாம், நோயாளிகள் வர வேணாம் அப்படின்னு பல விஷயங்களை. இதை எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? விஜய் பேசுறதும் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. விஜய் நான் பரப்புரை வரல, வீட்டில் இருந்து அறிக்கை விட்றேன்னு விட்டுருந்தா எத்தனை பேர் படிப்பான், எத்தனை பேர் கேட்பான்? நேரில் சொன்னால் ரீச் ஆகும். நாளைக்கு யாரும் குற்றம் சொல்ல முடியாது. அவரே பல தடவை சொல்லியிருக்காருங்க,
சொல்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு தானே அடங்குவான். அது ஒரு முக்கியம் இல்லை. அதனால் இந்த விஷயங்களில் வந்து இனியும் சொல்கிறேன், இவர்கள் இப்போ இருக்கிற டீமு ஒன்றும் இல்லைன்றது இந்த விவகாரத்தில் தெரிஞ்சு போச்சு. ஓகே. அதையெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற டீமு ஆளுமை மிக்க டீம் இல்லைன்னு நல்லா தெரியுது. ஏன்னா பிரச்சனைன்னு வந்தோன்னா ஓடி போய் அவங்கவுங்க அப்படியே பதுங்கிட்டாங்க. அப்படி தானே அதை எடுத்துக்கணும். எந்த இதுவும் இல்லை. இன்னும் கேட்டால் ஒரு ஆளுமை இருந்தால் விஜயை சார் நீங்கள் பேசுங்க சார், நம்ம ஏன் சார் இது பண்ணணும், நம்ம வந்து நான் இந்த நோக்கத்தெல்லாம் பண்ணலையே, போலீஸ் அவ்வளோ குறுகலானத்தில் கொடுத்தா நம்ம என்ன சார் பண்ண முடியும், நீங்கள் வந்து பேசுங்க சார், இது நம்ம தொண்டர்கள் இறந்துருக்காங்க சார், நம்ம தான் ஆறுதல் சொல்லணும், நம்ம தான் பேசணும் சார், அதனால் பேசுங்க சார், இந்த மாதிரி அம்சங்களை வச்சு பேசுங்க சார்ன்ட்டு பத்திரிகையாளர் முன்னாடி பேச விடணும். அவங்க என்ன இடம் பதில் சொல்லாதீங்க சார், நீங்கள் சொல்கிறத சொல்லி முடிச்சுட்டு காரில் ஏறிடுங்க சார்னு சொல்லணும். இதை சொல்ல கூட ஒரு டீம் இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு வக்கு இல்லைன்னா விஜய் உண்மையிலே சொல்கிறேன், அவர் எத்தனை காலம் ஆனாலும் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. இப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு வலுவான ஸ்ட்ராட்டஜி டீமு, வலுவான கண்டென்ட் டீமு, வலுவான ஒரு ஆளுமை மிக்க பொதுச் செயலாளர், மற்ற நிர்வாகிகள் இவங்களாம் இருந்தால் தான் முடியும். ஓகே. பேட்டி விஜய்க்கு கொடுக்கல, புஷி ஆனந்த் கொடுக்குறது என்ன பிரச்சனை தெரியுதா? பிரச்சனை வந்தாலும் காண போயிட்டார் பாருங்க, எங்கே இருக்காருன்னு தெரியல. ரொம்ப கொடுமையான விஷயங்க. சரிங்க, விஜய் ரொம்ப மனசு நொந்து போயிருக்காரு, பேச முடியல, ரைட்டு. நீங்கள் பேசுனீங்கன்னா சரியாங்க, விஜய் பேசினா கூட அவர் பொதுச்செயலாளர் பேசிட்டாராங்க, வரும்ல. எங்கே போனீங்க அப்புறம் என்ன நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க? விஜய்க்கு அடுத்த இடத்துல நீங்கள் தானே இருக்கீங்க. எவ்வளோ பெரிய கொடூரம் இதுதான். இந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் அனுபவமின்மையை நீக்குவதற்கான வேலையை பண்ணணும் சார். அந்த சுற்றுப்பயணத்தை வந்து 2 வாரத்துக்கு தள்ளி போட்டிருக்காங்க சார். சுற்றுப்பயணம் தொடருமா? விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி? 2 வாரமாக தள்ளி போட்டுருவாங்க. 2 வாரம் தள்ளி போடுறாங்களா, அதுக்கு அடுத்த 2 வாரம் தள்ளி போடுவாங்க. தீபாவளி, மழை, அது இதுன்னு டிசம்பரில் ஆரம்பிப்பார். எனக்கு தெரிஞ்சு அடுத்த இன்னும் அக்டோபர் முழுசும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நவம்பரில் எப்படின்னு தெரியாது, அதில் மழைகளெல்லாம் ஆரம்பிச்சிடும். டிசம்பர்லேருந்து தான் அவர் ஆரம்பிப்பார். ஏன்னா இவர்களுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கே அவரை கொண்டு வந்து பேட்டி கொடுக்க வைக்க முடியலன்னா, இதெல்லாம் மீறி மீண்டும் மக்கள் சந்திப்பை நடத்தணும்னா போலீஸ் ஒரு பக்கம் பிரச்சனை கொடுக்கும், கோர்ட்டில் யாராக போய்டும். அந்த இன்றைக்கே போயிட்டாங்கல்ல, அந்த கோர்ட்டு சில கடுமையான கண்டிஷன்ஸ் கொடுக்கும். இனிமேல் நான் வேடிக்கை பார்க்குமா, 40 பேர் செத்து போனா, அப்போ அந்த விஷயம் இருக்குது. இது எல்லாம் தாண்டி தான் இதில் நான் இவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நான் பல கூட்டங்கள் பல இதில் நான் சொல்லியிருக்கேன். ஜெயலலிதா இதே மாதிரி நடந்த பொழுது கூட்டத்துக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஹெலிபேட் வச்சு அங்கே இறங்கி அங்கேருந்து காரில் வந்துடுவாங்க. நீங்கள் சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சு வர அளவு ஏழை தானே, ஒரு ஹெலிகாப்டரில் வந்து அந்த இடத்துக்கு இறங்க முடியாதா? ஒரு நாளைக்கு 4 கூட்டம் அட்டன் பண்ணலாமே. ஏன்னா நீங்கள் 5 நிமிஷம் 8 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேச போகிறீங்க. 5 இடத்துல கூட பேசலாம் ஒரு நாளைக்கு. நேராக திருச்சி இறங்கிடுறீங்க, திருச்சியிலேருந்து ஹெலிகாப்டரில் ஒரு இடத்துல ஹெலிபேட் போட்டு அங்கே இறங்கிடுறீங்க. அடுத்த கூட்டம் எந்த பாயிண்ட்டோ அதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஹெலிபேட் போட்டு அங்கே இறங்குறீங்க, அங்கேருந்து காரில் வந்துடணும், அவ்வளோதானே. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா இப்படியே ஊர்வலமாக வரணும், அதில் தான் நாட்டம். தெரியுதா இப்போ நான் சொல்கிறது? இதை நம்ம பல தடவை இன்றைக்கி போச்சலை, இந்த மாதிரிலாம் நெரிசல் வரும்னு தெரிஞ்சு நான் முன்கூட்டியே நான் பேசியிருக்கேன். சார், விஜயனுடைய அந்த அரசியல் வந்து முற்றுக்கு வந்தது, முடிவுக்கு வந்ததுன்னு பல பேர் பேசுகிறாங்க. எப்படி எடுத்துக்கலாம் சார் அதை? நம்ம விஜயுடைய அரசியல் முட்டுக்கு வரதும் முடிவுக்கு வரதும் விஜய் கையில் தான் இருக்குது. விஜயுடைய அரசியலை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது, விஜய் தான் தீர்மானிக்க முடியும். அப்போ விஜய் எவ்வளோ ஸ்டவுட்டாக இதெல்லாம் ஒரு இது கிடையாது, இதை நான் கடந்து போவேன், இதையும் கடந்து போவேன் அப்படின்றத கையில் எடுத்தாருன்னா விஜய் அரசியலுக்கு யாரும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. ஆனால் விஜய் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி இந்த மாதிரி லகுட பாண்டிகளை கூட வச்சுக்கிட்டு அனுபவமே இல்லாத பொதுச் செயலாளர், இந்த ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஓடி ஒளிகிற டீமு, ஒன்றுக்கும் உதவாத ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி யாரை வைக்க தேவையில்லை, அவருக்கு அவரே வச்சுக்குவார். ஓகே சார், பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி. உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது, உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை, தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். வள்ளுவத்தின் வழி நடவுங்கள், வள்ளுவத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.